இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை சாப்பிட்டா எனக்கு நெஞ்சு கறிக்கும்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த இட்லி ரவையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி ரவையில் செஞ்ச இட்லி, உளுந்து சேர்க்காத இட்லின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இட்லி ரவை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் நான் காட்டுறேன். நம்ம ஊரில் வந்து இது கிடைக்கிறதான்றது எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நார்த் இந்தியன் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறதுனால மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆந்திராவிலேருந்து, ஆந்திரா பீப்புள், கர்நாடகா அதுலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இந்த இட்லி ரவையை. இங்கே நார்த்லேயும் இது வந்து இங்கே இட்லி வந்து இப்படி தான் செய்கிறாங்க. இப்போ நான் வந்து 2 கப் அளவு இட்லி ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஃபைனாக அரிசியை வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது செட் ஆகுமான்னு தெரியாது. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு நினச்சா இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இட்லி ரவையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு மோர், நல்லா புளிச்ச மோராக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ரைஸோடு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து நான் ஒரு 45 to 1 hour டைமில் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா ஊறி வரணும், அதுக்காக தான் இவ்வளோ டைமு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு 45 minutes கழித்து எடுத்து பார்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அரிசியும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப அப்படியே வந்து நம்ம ஊற வச்சோம்னா அது அப்படியே டபுளாக வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அரிசியாக போட்ட அதே அளவில் தான் இருக்கும். நம்ம அரிசியாக போட்டது நல்லா ஊறி வந்திருக்கும், அவ்வளோதான். ரொம்ப மாவு மாதிரி வந்திருக்கும் அப்படிலாம் கிடையாது, நார்மலாக ஊறி இருக்கும். இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு தாளிப்பு தான் போட போகிறோம். அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி தான் சேர்க்க போகிறேன். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து இஞ்சும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க இந்த கேரட் எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் தான் இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து மாவில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கேன்லாம் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இதுவாகாது. இப்போது நம்ம வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம வந்து இதில் வந்து சோடாப்பு வேணாலும் சோடாப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஈனோ தான் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. பட் எனக்கு வந்து இந்த இட்லியில் வந்து இது சேர்த்து செய்கிறது எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் சோடாப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எதுவுமே எனக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வழக்கமாக எப்படி இட்லி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இட்லியை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்க்கலாம், ஒட்டாமல் தான் வருது. ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 5 minutes ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். இட்லி இப்போது நல்லா ஆறிடுச்சு, நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூடாக எடுத்தோம்னா ஒட்டிக்கும் இல்லையா, அதனால தான் ஆறிட்டு எடுக்கிறது. இப்போ எவ்வளோ அழகாக இட்லி வருது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ கார சட்னியோடு சாப்பிடும்பொழுது இன்னுமே சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக இட்லி ரவையில் செஞ்ச இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவையெல்லாம் சேர்த்துக்கிட்டால் எனக்கு வந்து நெஞ்சு கறிக்குன்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை செஞ்சு பாருங்கள். ஆனால் ஈனோ சோடாப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு ப்ளைனாகவே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.